ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையிலேருந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ காலையில் 3 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சுடு தண்ணி வச்சு குளிச்சாச்சு. 2-3 நாளில் வந்து ஃப்ரெண்ட்ஸு கண்டினியூஸாக மழை வந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் கிளைமேட் வந்து கிளியராக இருக்கிறதுனால எல்லோரும் தலை குளிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சுடு தண்ணி வச்சு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, ரிஷப் டேடியோட யூனிஃபார்ம் வந்து தச்சு கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க பார்க்கலாம் யூனிஃபார்ம் என்ன கலர். ஆல்ரெடி நான் யூனிஃபார்ம் வாங்கின வீடியோ வந்து போட்டிருக்கேன். அது வந்து பல மாதங்கள் ஆகிவிட்டது. ஸோ ரொம்ப நேரம் தைக்காமல் அப்படியே வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து தைச்சி கொடுத்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம் ரிஷப் டேடியோட யூனிஃபார்ம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் டேடியோட யூனிஃபார்ம் வந்து வந்துருச்சு. ரொம்ப வெயிட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 கிலோ இருக்கும். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஸோ ரிஷப் டேடியோட யூனிஃபார்ம் கலர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் காக்கி. இந்த மாதிரி வாங்கியிருந்தார். ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். பட்டு கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கு. ஏன்னா இந்த கிளாத் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கா. குளிர்காலத்துக்கு போடுறதுக்கு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வார்மாக இருக்கும். ரொம்ப திக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிளாத்தோட குவாலிட்டி. இந்த குளிர்காலத்துக்கு போட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ 2 பேண்ட்டு ஒரு ஷர்ட்டு தைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். மறந்தே போயிட்டேன், ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட 6-7 மாதம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஷர்ட்டு, அப்புறம் இன்னொன்று பேண்ட்டு. ஸோ 2 பேண்ட் ஒரு ஷர்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ ரிஷப் டேடி வந்து உங்களுக்கு காமிப்பார். ரெண்டு பேண்ட். ஹிப் சைஸா ஃப்ரெண்ட்ஸ்? ரிஷப் டேடியோட ட்ரெஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பல மாதங்களுக்கு பிறகு தைச்சி கொடுத்தாங்க. நிறைய பேர் கேட்குறீங்க உங்கள் ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் செக்யூரிட்டி கார்டு ஒர்க் தான் பண்ணுறாரு. நேபாளிஸ்லாம் பெரும்பாலும் என்ன ஒர்க் பண்ணுவாங்க எல்லாருக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதே ஒர்க் தான் என்னோடய ஹஸ்பண்ட் பண்ணுறாரு. ஹோட்டல் லைனில் போய் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னால் வேண்டாம் சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். அது வெளிநாட்டுக்கு போங்கன்னு சொன்னால் வேண்டாம் சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரிஷப் டேடிக்கு வந்து இந்த ஒர்க்கு தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ட்ரெஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ரிஷப் டேடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோக்கா படிக்கல, 10th வரைக்கும் தான் படிச்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து வீட்டில் வந்து வறுமையின் காரணத்தினால வந்து அவரால் வந்து படிக்க முடியல. ஸோ 10th வரைக்கும் மட்டும் படித்தார். ஆக்சுவலாக இவர் பிறந்ததும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா தான், டெல்லியில் பிறந்தார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரிஷப் டேடியோட யூனிஃபார்ம். இந்த பக்கம் திரும்புங்க. அப்பாவும் பையனும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப் டேடியோட யூனிஃபார்ம். எப்படி இருக்குது ரிஷப் டேடி? கரெக்டாக இருக்கா? இது கொஞ்சம் லூஸ் இருக்கு. ஹிப்பு லூஸாக இருக்கா? பேண்ட் லூஸ் இருக்கு. பேண்ட்டு கரெக்டாக தானே இருக்குது. இது லூஸ் இருக்கு. ஆமாம், ஹைட்டு ரொம்ப லென்த்தாக இருக்குன்னு நினைக்கிறேன். காலுக்கு அடியில் போகுதா? சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸ்ஸு. பின்னாடி திரும்புங்க. ஓகே ஓகே, சூப்பர். எவ்வளோ மீட்டர் வாங்கினீங்க? எவ்வளோ ரேட்டு? எல்லாம் மறந்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ். 1800. இல்லை, நான் துணி வாங்கும்போது ரேட் 1800.
கேட்கலாம் சிலோனா தையல் கூலி இதை மாதிரி 1100 1100. சூப்பராக தைச்சிருக்காங்க. பட் கொஞ்சம் பேண்ட்டில் தான் ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சட்டை வந்து சூப்பராக தைச்சிருக்காங்க. எங்கள் ரிசர்வ் கீழே இறக்கி விடுங்க. ரேட்டு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். தையல் கூலி ட்ரெஸ்ஸு ரேட்டு மீட்டர் கணக்கு எல்லாம் என்ன எடுத்துருப்போங்க. பரவாயில்ல. பேண்ட்டில் எத்தனை பேக்கெட் இருக்குது? பேண்ட்டில் 1 2 3 4. இந்த பெல்ட் எங்கே வாங்குனீங்க? போலீஸ் சார் கொடுத்தாங்களா? அந்த சைடில் என்னது? குக்குரி. காமிங்க குக்குரி. நேபாள் ஃபேமஸ் குக்குரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ரிஷப் டேடி சூப்பராக இருக்குது ட்ரெஸ்ஸு. சைடில் என்ன ரிஷப் டேடி? குக்குரி. நேபாள் ஃபேமஸ் என்னன்னு கேட்பீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து குக்குரி தான். இது வந்து நைட் எப்பவுமே ரவுண்ட்ஸ் போகும்போது இது கொண்டு போகணும். ரொம்ப கம்மியாக ரேட்டில் இருக்குது. தனியாக ரேட்டா? கம்மியான ரேட்டு குக்குரி. நல்ல குக்குரி வரும். குவாலிட்டி கொஞ்சம் கம்மி தான். இது மாதிரி நல்ல குவாலிட்டி வரும். குவாலிட்டி நல்லா வரும். ஜஸ்ட்டு நைட்டு ரவுண்ட்ஸ் போகும்போது கொண்டு போவாங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குக்குரி பற்றி டீட்டெயிலாக வேறு வீடியோவில் வேணால் நான் சொல்கிறேன். பட்டன் குவாலிட்டி எல்லாமே அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பட்டன் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. கிளாத் ரொம்ப ஹார்டு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் கிளாத்து. வின்டர் சீசனுக்கு போடலாம். இது வந்து கலர் ட்ரெஸ்ஸில் வந்து இந்த பேண்ட்டு போட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அப்பா ட்ரெஸ்ஸு போட்டார்னா இவனுக்கு கடைக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரே அடம் பிடிப்பான் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு ஷர்ட்டு தான். இந்த பேண்ட்டு 2 பேண்ட்டு ஒரு ஷர்ட்டு எல்லாமே சேர்த்து ஃப்ரெண்ட்ஸ் 1100 தையல் கூலி மட்டும். எனக்கு சட்டை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகாக தைச்சிருக்காங்க. இந்தா ரிஷப் குட்டி போட்ட பூனை மாதிரி அப்பா பின்னாடியே போயிட்டுருக்கான். ரெடி, யூனிஃபார்ம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் ட்ரெஸ்ஸு மேலே சட்டை எடுத்துட்டாரு. திரும்ப போட்டு வாங்க வீடியோ எடுக்கணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் திரும்ப போட்டார் ட்ரெஸ்ஸு. எப்படி இருக்குது ரிஷப் டேடி ட்ரெஸ்ஸு? கம்ஃபர்டபுளாக இருக்கா? நல்லா இருக்கா? மாதிரி நல்லா இருக்கா? ஓகே. சைடு திரும்புங்க. கை இப்படி தூக்கும்போது டைட் இருக்கா? இல்லையா? சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நேபாளிலே இதே மாதிரி யூனிஃபார்ம் இருக்குது. நேபாளில் ஸ்கூல் போட்டு போகும்போது இதே மாதிரி ட்ரெஸ் ஸ்கூல் யூனிஃபார்மா? இதே மாதிரி தான் இருக்குது. நேபாளில் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் டேடிக்கு எடுப்பாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஹைப் பட்டன் ஹைப் பட்டன் போடுங்க. சீக்கிரம் 20,000 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 20,000 ரொம்ப இது 2 மாதம் ஆயிடுச்சு. ரொம்ப கம்மியாக சப்ஸ்கிரைப் போகும், வியூ பி கம்மியாக போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் டேடியோட யூனிஃபார்ம் பார்த்துருப்பீங்க. ஸோ ரிஷப் டேடிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். உங்களை நான் நெக்ஸ்ட்டு வ்ளாகில் மீட் பண்ணுறேன். இந்த வ்ளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.